ராமாபுரம்ங்கிற கிராமத்துல ரங்கையான்னு ஒருத்தர் வசிச்சிட்டு இருந்தாரு. அவர் பட்டணத்துக்கு போய் பண்டங்கள் எல்லாத்தையும் வித்து அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்ப கிராமத்துக்கு வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ அவர் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் இந்த வழியில தான் போயாகணும். இந்த வழி பாதுகாப்பானது இல்லைன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க திருட்டு பசங்க இருப்பாங்களாம். என் கையில உள்ள பணத்தை எப்படி காப்பாத்திக்கிறது? ஏதாவது ஒரு யோசனை நான் செஞ்சே ஆகணுமே. நான் இன்னும் பட்டணத்துக்கு பக்கத்துல தான் போய்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் திரும்பி போறது தான் நல்லது. அப்படி நினைச்சு திரும்பி போய் ஒரு கூடை வாங்கிக்கிட்டு அதை கையில பிடிச்சுக்கிட்டே கிராமத்துக்கு திரும்பி நடந்து போயிட்டு இருந்தாரு. ரொம்ப தூரம் நடந்தாரு. இருட்டும் வந்துருச்சு. அப்போ 2 திருடர்கள் அவருக்கு முன்னாடி வந்தாங்க. இவரும் அந்த திருடர்களை பார்த்தாரு. ஏய் பாதசாரி, மரியாதையா உன் கையில இருக்கிற எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா கொண்டு போட்டுருவோம். சொன்னது புரிஞ்சுதா? உன் கையில இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடு. எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சேனா உன் உடம்புல உயிர் இருக்காது, பாத்துக்கோ. ஐயா, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. நீங்களே பார்த்தா உங்களுக்கு புரியும். நானே வண்டி எடுத்துட்டு போக பணம் இல்லாம காலால நடந்தே ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். அதை கேட்ட திருடர்கள், நீ சொல்றத நாங்க எதுக்காக நம்பணும்? அதுல என்ன இருக்குன்னு ஒழுங்கா திறந்து காட்டு. வேணா தம்பி, வேண்டாம். அப்படி கெஞ்சினாரு ரங்கையா. அதுல ஒரு திருடன் பலவந்தமா அவர் கையில இருந்து புடுங்கி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தான். அப்போ அந்த கூடைக்குள்ள இருந்து ஒரு பாம்பு புஸ்ஸுன்னு படம் எடுத்துட்டு வெளியில வந்துச்சு. அத பார்த்து அவங்க பயந்து போய் கீழே போட்டாங்க. அதுல பாம்பு இருக்குன்னு முதல்லயே சொல்றதுக்கு என்னடா? எதுக்கு தேவையில்லாம பயம் காட்டுற? பாம்பு வித்தக்காரனா நீ? ஆமா தம்பி, பாம்பு ஆட வச்சு பணம் சம்பாதிக்கிறேன். ஆனா இப்போ என் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அதனாலதான் இந்த பாம்பை விக்கிறதுக்காக கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்க சுப்பையான்னு ஒருத்தன் பாம்பு வித்தக்காரனா இருக்கான். அவன் கிட்ட வித்துறலான்னு கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்படி அவரோட கஷ்டத்தை சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இருந்த திருடர்களுக்கு கூட மனசு இறங்கிடுச்சு. எதுக்கு இப்படி அழுற? உன் பிரச்சனை தான் என்ன? நான் என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னா மட்டும் நீங்க அந்த கஷ்டத்தை போக்க போறீங்களா? எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. உன் பிரச்சனை பணத்தோட தொடர்புடையதா தான் தெரியுது, அதான் கேட்டோம். உன் பிரச்சனை என்னன்னு எங்க கிட்ட சொல்லு. எங்களுக்கும் அது கஷ்டமா இருந்தா கண்டிப்பா உனக்கு பண உதவி செய்வோம். அதுக்கு ரங்கையா, சரி சொல்றேங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. எங்க ஊரு தட்சிணப்பள்ளிங்கிற ஒரு கிராமம். அம்மா, அப்பா, நான் 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நானும் அப்பாவும் பாம்புகளை ஆட வச்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு நாள் அப்பா தனியா பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்த போது யாரோ சில பேர் வந்து அவரை அடிச்சு போட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த காயங்களால அவர் செத்தே போயிட்டாரு. விஷயம் தெரிஞ்சு நானும் எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த துயரம் தாங்காம அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அம்மாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக எவ்வளவோ வைத்தியங்கள் பார்த்தோம். எத்தனையோ மருந்துகள் கொடுத்தோம். என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் தீந்து போச்சு. எதுவுமே நடக்கல. இப்போ வயித்த நிரப்ப என்கிட்ட இருக்கிற பாம்பை கூட விற்கிற நிலைமை வந்துருச்சு. யாரோ கொஞ்சம் பேரு எதுக்காகவோ செஞ்ச பாவத்துக்காக என் குடும்பமே நாசமா போச்சு. அப்படி அழுதுகிட்டே சொன்னாரு ரங்கையா. அதை கேட்டு திருடர்கள் கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உண்மைய சொல்லணும்னா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அவங்க கொடூரமானவங்க. இத கேட்டதும் அந்த திருடர்கள், நாங்க நல்லவங்கன்னு சொன்னதே இல்லையே. எதை வச்சு நீங்க நாங்க நல்லவங்கன்னு சொல்றீங்க? பாருங்க, உங்ககிட்ட நல்ல மனசு இன்னும் இருக்கு. எனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்ன உடனே அது என்னன்னு கேக்குற மனசு உங்களுக்கு இருந்துச்சு. அதான் சொன்ன நீங்க நல்லவங்கன்னு. ஆனா உங்க தேவைகள் உங்களுக்குள்ள இருக்கிற நல்லவனை மூடி மறைக்குது. இப்பவும் ஒன்னும் தாமதம் ஆயிடல. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க திருடுற பணம் ஒருத்தருடைய உழைப்பால வந்தது. அதை இழக்கிறதால சில குடும்பங்கள் நாசமா போகுது. சில சமயம் உயிரே கூட போயிடுது. அப்ப நீங்க திருடர்கள் மட்டும் இல்ல, கொலைகாரர்களும் கூட அப்படின்னு சொன்னாரு ரங்கையா. அப்போ அந்த திருடர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீ எங்க கண்ணை திறந்துட்ட. நிஜத்துல எங்க அப்பா ஒரு திருடன். நாங்க 2 பேரும் திருடனுக்கு மகனா பிறந்தோம். எங்க விதி எங்களையும் திருடனாதான் இந்த உலகமே பார்த்துச்சு. நாங்க எங்க போனாலும் திருடனோட பையன் போறான்னு தான் சொன்னாங்க. வேலைக்கு போனாலும் அதேதான். எங்க போனாலும் அவமானம் தான் கிடைச்சது. வாழ்றதுக்காக என்ன பண்றதுன்னே புரியல. அதனால நாங்களும் எங்க அப்பாவோட பாதையிலேயே நடக்க ஆரம்பிச்சோம். அப்படின்னு சொன்னா அந்த திருடன்.
நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு வீட்டு முகவரி தரேன். நாளைக்கு காலையில நீங்க அங்க வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அங்க வேலை கிடைக்கும். அதை கேட்டதும் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப கொஞ்சம் பணத்தை எடுத்து ரங்கையா கிட்ட நீட்டி உன் அம்மாவோட வைத்தியத்துக்கு வச்சுக்கோ. அப்படின்னு கொடுத்தான். ஆனா ரங்கையா அந்த பணத்தை வாங்கிக்கல. இதை நீங்க யாருக்கிட்டேருந்து திருடினீங்களோ அவங்க கிட்டயே திருப்பி கொடுங்க. அது முடியலன்னா ஏழைங்களுக்கு கொடுங்க. என் அம்மாவோட வைத்தியத்தை இந்த மாதிரியான ஒரு பணத்துல செய்ய நான் விரும்பல. அப்படின்னு சொன்னாரு. அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ரங்கையா சொன்ன வீட்டுக்கு போனாங்க அந்த 2 பேரும். அங்க ராகவையா அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. ராகவையா கிட்ட அவங்க, என் பேரு வீரையா, என் பேரு ஜெகையா. அப்படி பரிச்சயம் பண்ணிக்கிட்டு வந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க. இத கேட்ட ராகவையா, ரங்கையா, ஒரு நிமிஷம் இங்க வா. உன்னுடைய சிநேகிதர்கள் வந்திருக்காங்க பாரு. அப்படி கூப்பிடவும் ரங்கையா அங்க இருந்து வெளியில வந்தான். ரங்கையனை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, நீயா? நீ இங்கேயா வேலை பாக்குற? ஆமா, இங்கதான் வேலை பாக்குறேன். இதுதான் என் ஊரு. உங்க 2 பேர்கிட்ட இருந்தும் அன்னைக்கு தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு வந்தேன். பாம்பு கூடைக்கு கீழே நான் என்னோட பணத்தை மறைச்சு வச்சிருந்தேன். என்ன நானே காப்பாத்திக்கிறதுக்காக தான் அந்த கதையெல்லாம் சொன்னேன். அப்போ நீ சொன்ன உங்க அம்மா கதை கூட பொய்தானா? அந்த கதை உண்மைதான். ஆனா அது என் வாழ்க்கையில நடந்தது இல்ல, என்னோட நண்பனுடைய வாழ்க்கையில நடந்தது. இப்போ அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. அவங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த பாம்பை கூட இங்க வித்து அதுக்கான பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டேன். நீ எந்த நஷ்டமும் இல்லாம ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட. அப்படியே எங்களுக்கும் நல்ல புத்தி சொன்ன. அப்போ ராகவையா அந்த திருடர்கள் கிட்ட, இதோ பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு முக்கியம் இல்ல. இப்போ இங்க நான் உங்களுக்கு வேலை தர்றேன். ஜாக்கிரதையா நல்லபடியா இருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த திருடர்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கி வேலைகளை செஞ்சுக்கிட்டு பண்ண வேலைகள், தோட்ட வேலைகள்னு பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வேலைகளுக்கான சம்பளத்தை வாங்கி கௌரவமா வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வீரையா, ரங்கையா, நீ எங்களுக்கு செஞ்ச உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். இன்னைக்கு கௌரவமா பணம் சம்பாதிச்சு வாழ்றோம்னா அதுக்கு காரணம் நீதான். அது போல ராகவையா கூட ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷர். எங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சப்போ கூட எங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. ஐயா ரொம்ப ரொம்ப நல்லவரு. உண்மையிலேயே இது ரொம்ப மரியாதையான வாழ்க்கை. நாங்க உழைச்சு சம்பாதிக்கிறோம். இதுக்கு காரணம் நீதான் ரங்கையா. இந்த நன்றிய நாங்க ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டோம். ஒரு மனுஷனுக்கு மாற்றம் வரணும்னா யாரு தடுத்தாலும் அதை தவிர்க்கவே முடியாது. நிஜத்துல நானும் ஒரு திருடன் தான். அத கேட்டு 2 பேரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்ன, நீ சொல்றது நிஜமா? நீ திருடனா? இவ்ளோ நல்லவனா இருக்க, ஆனா நீ நிஜமாவே திருடனா? ஆமா, நான் திருடன் தான். பணம் இல்லாத காலத்துல பசி கொடுமை தாங்க முடியாம ராகவையாவோட வீட்டுக்கு நான் திருடதான் வந்தேன். அப்போ பிடிபட்டுட்டேன். அங்க இருந்த எல்லாரும் என்ன திட்டவும் அடிக்கவும் பிடிக்கவும் கட்டி போட்டுட்டாங்க. அப்போ நம்ம ராகவையா மட்டும் அந்த மாதிரி செய்யல. அவர் என் பக்கத்துல வந்து, என்ன தம்பி, பசிக்குதா? சாப்பிட ஏதாவது தரட்டுமா? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, பசி கொடுமை தாங்க முடியாம தான் நான் இங்க திருடுறதுக்காக வந்தேன். பணத்துக்காக நான் வரல. சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன். சரி, சமையல் அறைக்கு போய் உனக்கு வேணுங்கிறத சாப்பிடு. அப்படி சொன்னாரு ராகவையா. அன்னைக்கு ராகவையா சொன்ன மாதிரி சமையல் அறைக்கு போய் அங்க இருந்த எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டேன். என் வயிறு முழுமையா நிறைஞ்சு போச்சு. ஆமா, நீ யாரு? எதுக்காக இங்க வந்த? என் பேரு ரங்கையாங்க. எங்க ஊரு ஆத்மகூரு. எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. எனக்கு யாருமே இல்ல. யாரும் வேலையும் தர மாட்டேங்கிறாங்க. ஏதாவது வேலை மட்டும் கிடைச்சா நான் உழைச்சு சம்பாதிச்சு அந்த பணத்துல சாப்பிடுவேன். கொஞ்ச நாளா எந்த வேலையுமே கிடைக்கல. வேலைக்காக ஊர் ஊரா திரிஞ்சு அப்புறம் இந்த ஊருக்கு வந்தேன். இங்க கூட எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. பசி தாங்க முடியாம தான் இப்படி பண்ணிட்டேன். சரி விடு, நான் உனக்கு வேலை தரேன். நீ வேலை செய்ய தயாரா? கண்டிப்பா செய்றேன்யா அப்படின்னு சொன்னா ரங்கையா. அன்னைக்கு ராகவையா என் மேல இறக்கப்பட்டு எனக்கு வேலை கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் நானும் அவர்கிட்ட நம்பிக்கையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ராகவையா எனக்கு மதிப்போட கல்யாணம் பண்ணி வச்சாரு. என் மனைவி சுந்தரி ரொம்ப நல்லவ. தினமும் உங்களுக்கு சுவையான சாப்பாடு பரிமாறுறாளே,
அவ தான் என்னுடைய மனைவி. அத கேட்டு அவங்க இன்னும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, நீ என்ன சொல்ற? சுந்தரி உன்னுடைய மனைவியா? ஆனா நீங்க எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டதே கிடையாது. நீங்க கணவன் மனைவின்னு சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சே இருக்காது. நாங்க ராகவையா முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டோம். எங்க வேலைகளை மட்டும்தான் பார்ப்போம். ஏதாவது அவசியம்னா தான், அது கூட வேலை சம்பந்தமா தான் பேசிக்குவோம். தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசி வேலை நேரத்தை வீணடிக்கிறது எனக்கு பிடிக்காது. உன்னை போல இருக்கிறவங்கள பாக்குறதுக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கிறங்க ஐயா. உண்மையை சொல்லணும்னா ராகவையா கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் போல. அவருடைய நல்ல மனசுதான் அவரை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லவங்களா மாத்துதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஜெகையா. ஆமா, இப்ப நீங்க கூட நல்லவங்களாயிட்டீங்க. அப்படி சிரிச்சாரு. அத கேட்டு அவங்க 2 பேரும் கூட சிரிச்சுக்கிட்டே, உண்மைதான் ரங்கையா. அது என்னன்னா, உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எங்களை மாத்திட்ட. எங்களுக்கு வாழ்வாதாரமும் பண்ணி கொடுத்திருக்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமா அங்கேயே தங்கி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறினாங்க.